பராசக்தி கதைக்கிறேன் கேள். நீ பிறந்த தேதியைத் தொடு. 1 தொடக்கம் 9 வரைக்குமான எண்களில் ஏதாவது ஒரு தேதியில் நீ பிறந்திருப்பாய் குழந்தாய். அந்த தேதியில் தொடு. உன்னைப் பற்றி உண்மை ஒன்றை சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும். முழுமையாக தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்க்க வேண்டும். வீடியோவில் இருக்கிற கமெண்ட் மூலம் ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, அகிலாண்டேஸ்வரியே போற்றி, எனக்கு அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து விட்டது என்று எழுது. என்னென்று எழுதுவது? எனக்குத்தான் எல்லா பிரச்சனையும் நடந்து கொண்டே இருக்கின்றது என நீ நினைக்கலாம். அப்பதாக எழுது. அவ்வாறாக நினை. அவ்வாறாக கடவுளையும் கும்பிடும் போது நான் நல்லா இருக்கிறேன், உனக்கு எது நடக்கணுமோ அது நடந்துட்டு நினைத்து கொண்டு நீ கோடீஸ்வரன் ஆயிட்டன், கடனை தீர்த்துட்டன் நினைக்காதே. கோடீஸ்வரன் ஆயிட்டன், லட்சாதிபதி ஆயிட்டன் நினைத்து கொண்டு சொல்லு. மனதுக்குள் சொல்லிக்கொண்டு நடுவேன் சொல்லணும், இடையில சொல்லு. அதை ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ஆதிபராசக்தியை போட்டி என்று 4 தொடக்கம் 6 மணிக்கு பிரபஞ்ச நேரத்தில் ஒளிம்பிருந்து கடவுளை கும்பிடு. வீட்டையும் மனதையும் சூழலையும் சுத்தமாக வைத்துக்கொள். யாருடனும் எந்த பிரச்சனையும் செய்யாதே. மாமிசத்தை தவித்துக்கொள். கடவுளை தஞ்சமடை. ஆதிபராசக்தியை தஞ்சமடைந்தோல் ஒரு நாளும் கைவிடப்பட. உனக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். எல்லா பிரச்சனையும் நன்மைதான். நன்மைக்காகத்தான். தீமையிலும் சிறு நன்மை இருக்கின்றதை நினைத்துக்கொள் குழந்தாய். உனக்கான பலன் நாங்கள் பார்க்கலாம். அதாவது உனது எண்ணெய் தொடு. நீ பிறந்த எண்ணெய் தொடு. நான் உன்னை பற்றி சொல்கிறேன் குழந்தாய். ஆதிபராசக்தியின் குழந்தையே, மகளே, மகனே, எண் 1 தொட்டிருந்தால், நீ பிறந்த எண் 1 இருந்தால், இது சூரியனின் அடையாளமாக தலைமைப்பண்பு, சுதந்திரம், தனித்துவம் கொண்டவர்கள். புதிய முயற்சிகளில் ஆர்வம், வெற்றி வாய்ப்புகள் அதிகம். சில நேரங்களில் ஈகோ பிரச்சனை ஏற்படலாம். அது மட்டுமில்லாமல் தலைமை வகிக்கும் தன்மை உடையவர்கள். இவர்களின் குடும்பம் தலைமைப்பண்பு. இவர்கள் குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்கள். நீங்கள் அதிகார போட்டி, தனித்துவம் உடையவர்களாகவும் இருப்பீர்கள். சூரியனைப் போல் சுட்டரிக்கும் தன்மை கொண்டவர்கள் இந்த 1ஆம் நம்பரில் பிறந்த நீங்கள். உங்களுக்கான பணம், புதிய முயற்சிகள், முதலீடுகள், சுய தொழில், உங்களின் முயற்சியினால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எண் 1 தொட்டவர்கள், எண் 1 பிறந்தவர்கள். உங்களின் தொழிலை பார்த்தால் நிர்வாகம், தலைமை பொறுப்புகள், அரசு வேலை. கூடுதலாக இந்த 1 பிறந்தவர்கள் அரச வேலை இல்லாடி தானே தொழில் ஒன்றை செய்து தனது முயற்சியினால் முன்னேறி சென்று லட்சாதிபதியாகக்கூடிய தன்மையுடையவர்கள். ஒரு தலைமை தாங்கி நடத்தி சென்று ஜெயிக்கக்கூடியவர்கள். நோய் இவர்களுக்கு இதயம், இரத்த அழுத்தம், கண் சம்பந்தமான பிரச்சனைகள், அல்சர் போன்றன. உணர்ச்சி வசப்படுபவர்கள் இந்த 1ஆம் நம்பர்காரர்கள். பொருளாதாரம் ஏற்ற இறக்கங்கள் கொண்டவை. சுயமுயற்சியால் முன்னேற்றம் அடைவார்கள். பிரச்சனை இவர்களின் பிரச்சனையானது ஈகோ. இவர்களின் கௌரவம் இவர்களுக்கு தடை. ஈகோ, அதிகார போட்டி, தனிமை போன்றன இவர்களுக்கு பிரச்சனை. யோகம் தலைமை பண்பு, சுயமுயற்சி, ஆற்றல். 2ஆம் எண்ணை தொட்டிருந்தால் அது சந்திரனை கொண்டது. இவர்களின் குடும்பத்தை பார்த்தால் உணர்ச்சி பிணைப்பு, விட்டு கொடுத்தல், ஆதரவு, சந்தேக குணம். சிறு சந்தேக குணமும் இவர்களுக்கு இருக்கும். பணம் பார்த்தால் சேமிப்பு, கூட்டு முதலீடுகள், கலை சார்ந்த வருமானம், வங்கி தொழில்கள், மேனேஜர் பதவிகள். இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு கலை, எழுத்து, ஆலோசனை, உணவகத் தொழில்,
இவர்களின் கல்வி கலை, இலக்கியம், உளவியல், சமூக அறிவியல் போன்றவற்றுடன் தொடர்பட்டிருக்கும். நோய் மன அழுத்தம், நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், கேன்சர், ஹார்மோன் பிரச்சனைகள் போன்றன இவர்களுக்கு சலரோகம் போன்றன ஏற்படும். பொருளாதாரம், நிலையான வருமானம், மூதாதையர் சொத்து அதாவது பரம்பரை சொத்து, சேமிப்பு, முதலீடு போன்றன இருக்கும் இந்த 2ஆம் நம்பர்காரர்களுக்கு. இவர்களுக்கான பிரச்சனை உணர்ச்சி வசப்படுதல், மனக்குழப்பம், தயக்கம் போன்றன, கோபம் போன்றன இவர்கள் மற்றும் சந்தேக குணம். யோகம் உணர்ச்சி பிணைப்பு, கலைத்திறன், பிறர் நலம் கருதி அனைவருக்கும் உதவக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த 2ஆம் நம்பர்காரர்கள். யாருக்கும் பிரச்சனை என்றால் ஓடிப்பை முன்னின்று உதவக்கூடியவர்கள். 3ஆம் எண்ணில் பிறந்தவராக இருந்தால் குரு எண் 3ஆம் எண். குடும்பம் மகிழ்ச்சியான சூழலாக இருக்கும். சமூக உறவுகள், கொண்டாட்டங்கள், சந்தோஷமான வாழ்க்கை குடும்பத்தில். பணம் வியாபாரம், தனித்தொழில் ஆரம்பித்து முன்னேற்றம், கலை சார்ந்த வருமானம், முதலீடுகள் செய்து படிப்படியாக முன்னேறி இவர்கள் ஒரு கோடீஸ்வரராக வாழக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த 3ஆம் எண் குரு எண்ணை கொண்டவர்கள். தொழில் ஆசிரியர், பேச்சாளர், கலைஞர், பேராசிரியர் மற்றும் தனிப்பட்ட தொழில்கள் எதுவானாலும் சரி ஆரம்பித்து தொழிலதிபராகும் நிலைமை கூட இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. இவர்கள் கல்வி, மொழி, இலக்கியம், தத்துவம், வணிகக் கல்வி, வணிகவியல் போன்றன ஆகும். நோய் கல்லீரல், உடல் பருமன், உடல் மொத்தமாதல், அதனால் இளைப்பு, நரம்பு தளர்ச்சி, நரம்பு மண்டல பிரச்சனைகள், முதுகெலும்பு தண்டு பிரச்சனைகள் போன்றன ஏற்படும். பொருளாதாரம் வளர்ச்சி, விரிவாக்கம் அடையும். இவர்களின் முயற்சியினால் இவர்களின் பொருளாதாரம் பெருகும். வீடு, வாசல், பொருள், பண்டம் இவையெனில் குருவை நாதராக கொண்ட எண் என்பதனால் வீடு, வாரல், பொருள், பண்டம், பணம் இவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். கூடுதலாக இவர்களின் முயற்சியினால் வளர்ச்சி அடைவார்கள். யோகம், அறிவு, பேச்சுத்திறன், சமூக உறவுகள் போன்றன ஆகும். எண் 4இல் பிறந்தவராக இருந்தால், எண் 4ஐ தொட்டிருந்தால் தொடர்ந்து பார்க்கலாம். என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது குழந்தைகளே, எனது பிள்ளைகளே, எனது மகளே, மகனே, நீ ஆதிபராசக்தியின் குழந்தாய். வீடியோவின் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கிழமை ஓல் பட்டனை கிளிக் பண்ணாதான் என்னுடன் நீ தொடர்ந்து இணைந்திருக்கலாம். தொடர்ந்து இணைந்திரு. முழுமையாக முடிவு வரைக்கும் பார்த்து மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்ற மனம் வேண்டும். மற்றவர்களுக்கும் பகிர்வதுடன் கொமெண்ட்ல நான் சொன்ன போல எழுத வேண்டும். ஆதிபராசக்தியே போற்றி என்று எழுதி நான் முழுமையாக பார்த்தேன் அம்மா, நான் இத்தனையாவது எண்ணில் பிறந்தனான் என்று எழுது. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதையும் எழுது. அதற்கான வழியை நான் சொல்லுவேன். கவலைப்படாதே குழந்தாய், என் அன்பு குழந்தையே, நான் உனக்காக இருக்கின்றேன். உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் எனது குழந்தையே. உனக்கு வரும் பிரச்சனை கூட நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்குத்தான் என்பதை மறந்து விடாதே குழந்தாய். தொடர்ந்து வா, என்னுடன் தொடர்ந்து வா அன்பு குழந்தையே, முடிவு வரைக்கும் வா. அனைவரும் நல்லா இருக்கணும் என அனைவரிடமும் அன்பு காட்டு. நல்லவளாக நல்லவனாக இரு. அனைவருக்கு நல்லது செய், உனக்கு நல்லது நடக்கும். உனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் செய். மனம் பொறி வழி போகாது, மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் விரதம் என்பர். உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் விரதம் இருத்தல் வேண்டும். உணவை விடாக்காட்டியும் உணவை சுருக்காட்டியும் சரி, சைவமாக இருந்து எனக்குரிய மந்திரங்களை சொல்லிக் கொள்ளலாம். மது தவித்தால் நல்லது, இல்லாவிடில் குறைத்துக்கொள். உனது கெட்ட பழக்கங்களை குறைத்து மெல்ல மெல்லமாக விட நினை.
ஆன்மீக ரீதியான பயணங்கள் மனதுக்கு அமைதியை கொடுக்கும் குழந்தாய். அதிகாலையில் பிரம்மமுத்த வேளையில் எழுந்திருந்து நீ மந்திரங்களை உச்சரிக்கும் போது, இல்லாட்டி ஆதிபரஸ்தியை போட்டி தொடர்ந்து சொல்லும் போது உனது மனதும் அமைதியடையும். உனது குடும்பமும் சுற்றுச்சூழலும் அமைதியடைய போது தூசு துணிக்கை எல்லாம் துரைத்து உனது மனதில் இருக்கும் எண்ணங்கள் அழுக்குகளை நீக்கி அன்பை காட்டும் போது எல்லாம் அமைதியடையும். உனக்கு எல்லாமே நல்லதாக மாறும். ஆகவே உனக்கு வசந்த காலம் பிறக்கும். தொடர்ந்து பார்க்கலாம் வா. எண் 4 அது ராகுவை கொண்டது. குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள், மாற்றங்கள், சவால்கள், வாழ்க்கையே சவால், வாழ்க்கையிலேயே பிரச்சனை. ராகு. எண் 4 வாழ்க்கையில் போராடித்தான் ஜெயிக்கும். சிறு வயதிலேயே தந்தையோ அல்லது தாயையோ இழக்கக்கூடியதுதான் இந்த எண் 4. இவர்கள் வாழ்க்கையில் இவர்களின் கடின உழைப்பினால் முன்னேறுவார்கள். எதிர்பாராத பிரச்சனைகள், மாற்றங்கள், வாழ்க்கையை சவாலாக எடுத்து வாழ்க்கை பாதையில் நடப்பும் பிரச்சனைகள், தடைகள், சச்சரவுகளை தாண்டி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த 4 எண் கொண்டவர்கள். பணம் ரியல் எஸ்டேட், தொழில்நுட்பம், ஒப்பந்தங்கள், சொந்த தொழில்கள் போன்றவர்களுக்கு நல்லதாக இருக்கும். தொழில் தொழில்நுட்பம், இன்ஜினியர், ஒப்பந்த பணிகள் போன்றனவாகும். கல்வி தொழில்நுட்பம், அறிவியல், கணிதம் போன்றன இந்த 4ஆம் எண்காரர்களுக்கு கணித பாடம் இவர்களுக்கு நல்லாக ஓடும். இவர்களுக்கான நோய் நரம்பு தளர்ச்சி, தோல் பிரச்சனைகள், தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனைகள், விபத்துக்கள் போன்றன ஏற்படும். பொருளாதாரம் ஏற்ற இறக்கங்கள், எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். பிரச்சனை, நிலையற்ற தன்மை, ஏமாற்றம், மன அழுத்தம் போன்றன இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் எதையும் வெளிக்காட்டுவது இல்லை. ஒரு சில நேரம் தனது தாயிடம் மட்டுமே வெளிக்காட்டுபவர்கள் இந்த 4ஆம் நம்பர்காரர்கள். இவர்களின் கடின யோகம் ராஜயோகம் இவர்களுக்கு கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தொழில்நுட்ப அறிவு. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் முன்னேறி விட முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்று நம்பக்கூடிய நம்பர் 1வது நம்பர் 4ஆம் நம்பர். வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையுடன் போராடி வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்கள் இந்த 4ஆம் நம்பர்காரர்கள் தான். 4ஆம் நம்பரில் பிறந்த நீங்கள் தான் வாழ்க்கையுடன் போராடி நிமிர்ந்து நிற்பீர்கள். அடுத்தது 5 எண் 5. எண் 5 புதன் பகவானை கொண்டவர்கள். புதன் என்றாலே கல்விக்காரர்கள். இவர்கள் ஒரு கெட்டிக்காரர்கள். கல்விமான்களாகவே இருப்பார்கள். இவர்களின் குடும்பத்தை பார்ப்போம். தகவல் தொடர்பு, பயணங்கள், மாற்றங்கள் குடும்பத்தில் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் அதாவது வெளிநாட்டு திருமணங்கள், எல்லாவற்றில் வேறு மாவட்டங்களை செல்லுதல், இல்லாட்டி கணவன் மனைவி பிரிந்திருத்தல் போன்ற, அதாவது பிரிவென்று பிரிவில்லை, இவரிடத்தில் வேலை அவரிடத்தில் வேலை, அதனால பிரிவு, இடையிடையிலே சந்தித்தல். இவ்வாறான எண் 5 தனிமை, ஒரே ஒரு பிள்ளையாக பிறத்தல், வியாபாரம், தகவல் தொடர்பு ஊடகங்கள், தொழில் தகவல் தொடர்பு ஊடகம், வியாபார விற்பனை, கல்வி மொழி, தகவல் தொடர்பு ஊடகம், வணிகவியல், நோய் நரம்பு தளர்ச்சி, சுவாச பிரச்சனைகள், பேச்சு குறைபாடுகள் போன்றன இந்த 5ஆம் எண்ணுக்கு இருக்கும். பொருளாதாரம் விரைவான வளர்ச்சி, வியாபார, தகவல் தொடர்பு ஆகும். இவர்கள் கல்வியில் முன்னேற்றமானவர்களாக இருப்பார்கள் இந்த 5ஆம் எண்காரர்கள். இவர்களின் பிரச்சனை நிலையற்ற தன்மை, அவசரம், தகவல் தொடர்பு பிரச்சனைகள் ஆகும். இவர்கள் ஒரு வேளையில் நிலையாக நிற்க மாட்டார்கள், மாறிக்கொண்டே இருக்கும் மனநிலை. இவர்களின் மனநிலையும் சரி, தொழிலும் சரி, குடும்பத்திலும் சரி, இவர்களின் நிலையற்ற தன்மைதான் இவர்களுக்கு பிரச்சனை. இவர்கள் ஒரு முடிவை ஒழுங்காக எடுக்க முடியாமல் இருப்பார்கள், நிலையற்ற தன்மையை கொண்டவர்கள். இவர்களுக்கான யோகம், தகவல் தொடர்பு, வியாபாரம், பல்துறை, மருத்துவத்துறை போன்றன இவர்களுக்கான யோகமாக இருக்கும். எண் 6 சுக்கிரன். ஆதிபராசக்தி கதைப்பதை தொடர்ந்து கேட்பதற்கு முன் இதுவரைக்கும் என்னுடன் தொடர்ந்து இணையாதவர்கள்
என்னுடன் தொடர்ந்து எனது அனைத்து பதிவுகளையும் பார்க்க விரும்புபவர்கள் வீடியோவின் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கிழமை ஒன்று கிளிக் பண்ணுங்கள். முடிவு வரைக்கும் பார்த்துவிட்டு குமாரில் ஆதிபராசக்தியே சரணம் என்று சொல்லுவது மட்டுமல்ல, லைக் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள், மற்றவரும் பயன்பெற பகிருங்கள். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. எண் 6 பிறந்தவராக இருந்தால், எண் 6 தொற்றிருந்தால், ஆதிபராசக்தியின் குழந்தையே, மகளே, மகனே, நீ சுக்கிரனை கொண்டவர்கள். குடும்பம், அன்பு, அரவணைப்பு, சுகபோக வாழ்க்கை, கவர்ச்சிகரமான ஆட்களாகவும் காதல் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். ஏனெனில் 6ஆம் எண்காரர்களை காதல் கொண்டவர்கள் என்று சொல்லுவது ஏனென்றால் அவர்கள் சுக்கிரனை கொண்டவர்கள், சுக்கிரனை ஆதிக்கமாக கொண்டவர்கள் இந்த 6ஆம் எண்காரர்கள். இவர்களின் குடும்பம் அன்பு, அரவணைப்பு, சுகபோக வாழ்க்கையாக இருக்கும். கூடுதலாக இவர்கள் காதல் திருமணம் தான் மேற்கொள்வார்கள் இந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். இவர்களில் சிலருக்கு 2-3 காதல் தோல்வி ஏற்பட்டு அதற்கு பிறகு திருமண வாழ்க்கையும் அமையலாம். இவர்களின் பணத்தை பார்த்தால் கலை, அழகு, சாதன பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இவர்களுக்கு வரும் பணங்கள் இல்லை. இவர்கள் அதற்கே செலவழித்துக் கொள்ளுவார்கள். ஆடம்பர பொருள், கலை, அழகு பொருட்சாதனங்கள் போன்றன வாங்கியே செலவழிப்பது மட்டுமல்லாமல் அது ரீதியான உழைப்புகளும் இவர்களுக்கு நல்லதை கொடுக்கும். இவர்களின் தொழில் கலை, வடிவமைப்பு, அழகு, சாதன பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கி விற்பதன் மூலமும் அவ்வாறான தொழில்களை மேற்கொள்வதன் மூலம் இவர்களுக்கு வருமானம் வரும். இவர்களின் வருமானத்தை அதிகரிக்கணும் என்றால் இவர்கள் இவ்வாறான தொழில் செய்தால் இவர்களுக்கு நிரந்தரமான வருமானத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். கலை, வடிவமைப்பு, அழகு, சாதன பொருட்கள், ஆடம்பர பொருட்களை விற்பதன் மூலம். இவர்களின் கல்வி பார்த்த கலையியல் மற்றும் வடிவமைப்பு, உளவியல் சம்பந்தமான, சமூகவியல் சம்பந்தமான கல்விகளை கற்றுக்கொள்ளலாம். இவர்களுக்கான நோய், ஹார்மோன் பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் போன்றன ஏற்படும் இந்த 6ஆம் நம்பர்காரர்களுக்கு ஆன நோய். மற்றும் டென்ஷன், இவர்கள் ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். தமது குழந்தைகளிடம் அதிக பாசமுடையவர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் நம்பர்காரர்கள். கூடுதலானவே தமது குழந்தைகளுடன் அதிக பாசமாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் காதல் வசப்படக்கூடியவர்களாகவும், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவர்களாகவும், ஹார்மோன் பிரச்சனை, அதனால இவர்கள் ஹார்மோன் பிரச்சனைகள், தோல் பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். அடுத்தது பொருளாதாரம் பார்த்தா ஆடம்பர வாழ்க்கை, கலை சார்ந்த வருமானம் ஏற்படும். இவர்களின் பிரச்சனை ஆடம்பர வாழ்க்கை, உணர்ச்சி வசப்படுதல், உறவு பிரச்சனைகள். ஆடம்பர வாழ்க்கையினால் இவர்களுக்கு செலவுகள் ஏற்படுவதே இவர்களுக்கு பிரச்சனையாகின்றது. அடுத்தது இவர்கள் உணர்ச்சி வசப்படுதல், உறவுகளால் இவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இவர்களுக்கான யோகம், கலைத்திறன், அன்பு, அரவணைப்பு. எண் 7 பிறந்தவர்களாக இருந்தால், எண் 7 தொட்டிருந்தால் நீங்கள் கேதுவை ஆதிக்கமாக கொண்டவர்கள். எண் 7காரர் கேதுவை ஆதிக்கமாக கொண்டவர்கள். இவர்கள் கூட்டன் 7ஆக இருந்தால் கூடாது. 7 நம்பராக இருந்தால் 27 வரைக்கும் லக்கி என்று சொல்லுவார்கள். 7 லக்கி நம்பர். 7ஐ வெட்டித்தான் விடுகிறார்கள். அது 27 வயதுக்கு பிறகு 7 இருக்கிறது. அதாவது கூட்டன் 7 கூடாது. ஆனால் உங்கள் ஜாதகத்து பொதுப்பலன், உங்கள் ஜாதகம், ராசி, நட்சத்திரம் அதுகளெல்லாம் பொதுப்பலன், உங்கள் ஜாதகத்துக்கு திசை இருக்கும் வீட்டு அதிகையை போட்டு பலன் மாறுபடும். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். இது ஆதிபராசக்தியின் வாக்கு. குழந்தாய், என் மகளே, மகனே, நீ 7 பிறந்தால் அது கேதுவை ஆதிக்கமாக கொண்ட எண். 7 தொற்றிருந்தால் குடும்பம், தனிமை, ஆன்மீகம், தத்துவம் இதை கொடுக்கும். பணம், ஆன்மீகம், ஆராய்ச்சி, ஆலோசனை கொடுக்கும். உங்களின் தொழில் ஆராய்ச்சி, ஆன்மீகம், ஆலோசனை, எழுத்து, சட்டம் போன்றவற்றின் ஊடாக தொடர்படும். கல்வி, தத்துவம், ஆன்மீகம், ஆராய்ச்சி, பேச்சு திறமை, அறிவியல், சட்டத்தரணி போன்ற ரீதியான படிப்புகள் மற்றும் வணிகவியல் போன்ற படிப்புகள் போன்றன உங்களுக்கு நன்மையாக அமையும். நோய், மன அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, மனக்குழப்பம் போன்றன இந்த 7ஆம் இலக்கக்காரர்களுக்கு, 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும்.
பொருளாதார நிலையற்ற தன்மை, ஏற்றிறக்கத்தன்மையை கொண்டிருக்கும். ஆன்மீக சார்ந்த வருமானம், பிரச்சனை, தனிமை, மனக்குழப்பம், உணர்ச்சி வசப்படுதல், அவசரப்பட்டு கோவப்படுதல், அவசரப்பட்டு முடிவெடுத்தல் போன்றன இதை ஏழில் பிறந்தவர்கள் தவிக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கான பிரச்சனை. யோகம் ஆன்மீக ரீதியான பயணங்கள், ஆன்மீகத்தில் ஈடுபடுதல், ஆராய்ச்சி, தத்துவம் போன்றன உங்களுக்கான யோகமாக இருக்கும். எண் 8 பிறந்தவர்கள் எண் 8 தொட்டிருந்தால், எண் 8 பிறந்திருந்தால் சனியை ஆதிக்கமாக கொண்டவர்கள் எண் 8காரர்கள், சனியை ஆதிக்கமாக கொண்டவர்கள். உங்களின் குடும்பம், பொறுப்பு, கடமை, சவால்கள், பணம், ரியல் எஸ்டேட், தொழில், அரசு வேலை ஆகும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், சவால்களை எதிர்நோக்க வேண்டியும் வரும். எண் 8காரர்களுக்கு ஒருக்கா ஏற்றும் ஒருக்கா இறக்கும். இவர்கள் கூடுதலாக இவர்களின் தொழில், அரசு வேலை, ரியல் எஸ்டேட், சட்டம், அரசியல் துறை, அரசியல் சம்பந்தமான வேலைகள், அமைச்சர் போன்ற வேலைகளில் ஈடுபடலாம். இவர்கள் அரசியலில் ஈடுபடுவது 8ஆம் நம்பர்காரர் கூடுதலாக இருக்கின்றார்கள். ஜனாதிபதியாக கூட இருக்கிறார்கள். 8ஆம் நம்பர் ஒருக்க ஏற்றும் ஒருக்க இறக்கும். கல்வி, சட்டம், இன்ஜினியரிங், நிர்வாகவியல் போன்றன இவர்களுக்கான கல்வியாக இருக்கும். அரசியல் போன்றன. நோய் எலும்பு பிரச்சனை, உள்ளந்தட்டு பிரச்சனை, மூட்டு வலி, மன அழுத்தம், இரத்த ஓட்ட பிரச்சனைகள் ஏற்படும். பொருளாதாரம், கடின உழைப்பு, பொறுமை, நீண்டகால முதலீடு, கடின உழைப்பினால் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். 8ஆம் நம்பர்காரர்கள். பிரச்சனை, தாமதம், மன அழுத்தம், பொறுமை இழத்தல் போன்றன இந்த 8ஆம் நம்பர்காரர்களுக்கு பொறுமை இல்லை என்று சொல்லலாம். பொறுமை இழக்கக்கூடியவர்கள். இதுதான் இவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனை. யோகம் கடின உழைப்பு, பொறுமை, விடாமுயற்சி மேற்கொள்வதன் மூலம், பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு யோகம் ஏற்படும். உங்களின் விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். அடுத்தது எண் 9. எண் 9 பிறந்தவர்களாக இருந்தால், எண் 9 தொட்டிருந்தால், செவ்வாயை ஆதிக்கமாக கொண்டது எண் 9. செவ்வாயை ஆதிக்கமாக கொண்டது எண் 9. உங்களின் குடும்பம், ஆற்றல், சண்டை சச்சரவுகள், தலைமை பண்பு, ரியல் எஸ்டேட், பணம் ரியல் எஸ்டேட் மூலம், விளையாட்டு, இராணுவம் மூலம் உங்களுக்கு பணம் வரும். உங்களின் தொழில், இராணுவத்தில் கடமையாற்றல், காவல்துறை மற்றும் விளையாட்டு, ரியல் எஸ்டேட் போன்ற அவ்வாறான தொழில்கள். ஆசிரியர் தொழில், ஆசிரியரில் உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும் இவ்வாறான தலைமை தாங்கும் தொழில்கள். கல்வி விளையாட்டு, இன்ஜினியரிங், இராணுவம் போன்ற கல்விகள், அரசியல் போன்ற கல்விகள், கலைத்துறை கல்வி. உங்களுக்கான நோய், விபத்துக்கள், காயம், இரத்த அழுத்தம் போன்றன ஏற்படும். பொருளாதாரம், இந்த 9ஆம் நம்பர்காரர்களுக்கு எண் 9 செவ்வாயை ஆதிக்கமாக கொண்டது. உங்களின் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சி அடையும். முதலீடுகள், ரிஸ்க் எடுப்பது, ரியல் எஸ்டேட், வீடு வாங்கி விற்றல், வீடு வாங்கி வாடகை விடுதல் போன்றன செய்வீர்கள். ஆரம்பத்தில் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி மீண்டும் ஏமாந்து திரும்பி உச்சத்தை தொடக்கூடியது இந்த 9ஆம் நம்பர்காரர்கள். காலப்போக்கில் ஒரு 45 வயதை கடக்கும் போது உங்களின் வாழ்க்கையில் மாற்றமடைந்து கோடீஸ்வர யோகத்தை நோக்கி இந்த 9ஆம் நம்பர்காரர்கள் செல்வார்கள். இது அம்மனின் வாக்கு, ஆதிபராசக்தியின் வாக்கு. பிரச்சனை 9ஆம் நம்பருக்கு கோபம், பொறுமையின்மை, சண்டை சச்சரவுகள், நம்பாத தன்மை, அதாவது கணவனாக இருந்த மனைவியே, மனைவியே இருந்த கணவனை நம்பாத தன்மை, குடும்பத்தை நம்பாத தன்மை, சண்டை சச்சரவுகள், கோபத்தை அடக்க முடியாமை, இவை உங்களுக்கான பிரச்சனை. பொறுமையை இழத்தல், பொறுமையின்மை போன்றன ஆகும். உங்களின் யோகம், ஆற்றல், தைரியம், விளையாட்டு திறன் போன்றன. விடாமுயற்சியின் மூலம் ஜெயிக்க பழகிக்கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையின்மையை நீக்கி விடாமுயற்சியை மேற்கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் 45 வயதை தாண்டும் போது நீங்கள் ஒரு கோடீஸ்வர யோகத்தை நோக்கி செல்லுவீர்கள். வீடு மனை யோகம் இருக்கின்றது இந்த 9ஆம் நம்பருக்கு. வீடு வாங்கி வாடகை விடுதல், விற்றல் போன்ற தொழில்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும்.
மற்றும் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை தரும். முதலீடுகள் ரியல் எஸ்டேட் மூலம் உங்களுக்கு முதலீடுகள் வருமானங்கள் ஏற்படும். இன்ஜினியரிங், விளையாட்டு, இராணுவம், கல்வி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காவல்துறை போன்ற தொழில்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், முகாமைத்துவம் போன்ற தொழில்கள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். 9ஆம் நம்பர், ஆதிபராசக்தியை சரணடைந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. ஆதிபராசக்தியே போற்றி எனது மகளே, மகனே, குழந்தாய், பொறுமையுடன் முடிவு வரைக்கும் கேட்ட எனது குழந்தையே, நீ நன்றாக வாழ்வாய். உனது அனைத்து பிரச்சனையும் தீரும். இது ஆதிபராசக்தியின் வாக்கு, வசிரஜி அருள் வாக்கு. எனது அன்பு குழந்தைக்கு எனது ஆசீர்வாதங்கள் உனக்கு உரித்தாகட்டும். ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி, ஆதிபராசக்தியே போற்றி.